ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபடுறதுக்கும் அவங்களுடைய ஆசிகளை பெறுவதற்கும் உண்டான ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசை. ஆடி மாதம் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது சந்திரன் கடகராசியில் சூரியனோட சேரும் ஆடி அமாவாசை ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுனால பித்ருதோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் சுபிஷம் உண்டாகும். ஆடி அமாவாசை எப்படி விரதம் இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, முன்னோர் நம் வீட்டிற்கு வருவதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி நாளைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை 3 மணி 6 நிமிடங்களுக்கு தொடங்கி ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1 மணி 48 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குமே. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க முதல் நாளே வீட்டை சுத்தமாக கழுவிட்டு தண்ணீர் விட்டு கழுவி பூஜை அறையும் சுத்தப்படுத்திடுங்க. சுவாமி படங்கள்லாம் தொடச்சி சந்தன குங்குமம் போட்டுலாம் வச்சு நீங்கள் தயாராகிக்கோங்க. பூஜை அறையை தர்ப்பணத்திற்கு தேவையான எள்ளு, பச்சரிசி மாவு, வாழை இலை, தர்ப்பப்புல் இதெல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே எழுந்து வீட்டில் உள்ள எல்லாருமே தலையில் எண்ணெய் தேய்க்காமல் குளிக்கணுங்க. குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு கலந்து நீங்கள் குளிக்கிறது ரொம்பவே நல்லது. முடிந்தால் நீர்நிலைகளில் கடலில் நீராடுறது விசேஷம். முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கலாம். ஆடி அமாவாசையில் முக்கியமான சடங்கு தர்ப்பணம் கொடுக்கறது. மறைந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கும் அவங்களோட ஆசையை பெறுவதற்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். நீர்நிலைகளுக்கு போக முடிஞ்சவங்க அங்கே போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம். அங்கே போக முடியாதவங்க வீட்டிலேயே புரோகிதரை வரவழைச்சு அவங்களோட சொல்படி தர்ப்பணம் செய்வது சிறந்தது. புரோகிதர்களை வச்சு தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க நீங்களே முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கலந்து முன்னோர்களை வேண்டி அர்ப்பணிக்கலாம். தந்தை இல்லாதவங்க இல்லைன்னா பெற்றோருக்கு தெரியாதவங்க ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கணும். சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. வீட்டிலேயே முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படையலிடணும். சமைத்து பொதுவாக உப்பு, புளி, காரம் இதெல்லாம் குறைச்சி சாஸ்திரிகமாக படையல் தயாரிக்கணும். தலைவாழை இலையில் படையலிடணும். படையலுக்காக சமைத்த எந்த உணவையும் யாரும் சாப்பிடக்கூடாது. படையலிட்டு தூபம் காட்டி வழிபட்டதுக்கு அப்புறம் உணவு சாப்பிடணும். படையலின் ஒரு பகுதியை காகத்திற்கு வச்சிடணும். காகம் முன்னோர்களின் அம்சமாக சொல்லப்படுது. காகம் உணவை எடுத்துட்டு அப்படின்னா முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக தான் ஐதீகம். முழு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்கொள்ளாமல் நீங்கள் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க தர்ப்பணம் படையல் முடியும் வரை உணவு சாப்பிடாமல் இருந்து அதுக்கப்புறம் சமைத்த உணவை சாப்பிடலாம். பால், பழம் இதெல்லாம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க பகலில் தூங்கக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று முடிந்த வரை ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் தானங்கள் செய்வது நமக்கு புண்ணியங்களை தேடி கொடுக்கும். குறிப்பாக உணவில்லாதவங்களுக்கு அன்னதானம், உடையில்லாதவங்களுக்கு வஸ்திர தானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். பித்திர தோஷங்களை நீக்கும் சிறந்த பரிகாரங்களாக இதெல்லாம் இருக்குது. முன்னோர்கள் சுமங்கலியாக இறந்திருந்தாங்க அப்படின்னா சுமங்கலி பெண்களை நம்ம வீட்டிற்கு வரவழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி அவங்களுக்கு அந்த புடவை, ஜாக்கெட்டு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்களை நம்ம கொடுக்கலாம். விரதம் முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள கோவில்கள் போயிட்டு முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு மோட்சத்தை அடைய வேண்டி வழிபடணும். சிவபெருமானை தரிசனம் செய்கிறது நன்மைகளை கொடுக்கும். தரிசனம் முடித்ததுக்கப்புறம் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆடி அமாவாசை தினத்தில் வீட்டின் வாசலில் கோலம் போடக்கூடாது. பித்ரு பூஜை முடிக்கும் வரை வீட்டில் செய்யப்படும் பூஜைகளை கட்டாயம் தவிர்க்கணும். சுபகாரியங்களான திருமணம், கிரகப்பிரவேசம் இப்படி புதிய தொடக்கங்கள் எதுவாயினும் அமாவாசை தினத்தில் செய்வதை தவிர்க்கணும். இது முன்னோர்களுக்கான நாளுங்கிறதுனால இந்த நாளை எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யறது கூடாது. ஆடி அமாவாசை விரதம் இருக்கும் கணவருக்கு சமைக்கக்கூடிய மனைவி ஒரு பிடியாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சமைக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் வயிறோட பட்டினியாக பெண்கள் சமைக்கக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பணம் விரதம் முன்னோர்களின் ஆத்மாவுக்கு சாந்தி அளிப்பதோடு அவர்களோட ஆசையையும் பெறறதுக்கு நமக்கு உதவும். முன்னோர்களின் ஆசை கிடைச்சா குடும்பத்தில் உள்ள தடைகள், தோஷங்கள், கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் சுபிஷம், அமைதி, எல்லாமே மகிழ்ச்சி, வம்சவிருத்தி எல்லாமே உண்டாகும். இந்த ஆடி அமாவாசை தினத்தில் உங்கள் முன்னோர்களை நினைத்து இந்த மாதிரி வழிபட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாசலில் அமாவாசை
ஆடி அமாவாசைன்னு இல்லை, ஒவ்வொரு அமாவாசையிலையும் வாசலில் காலையில் நீங்கள் தண்ணி தெளித்து கோலம் போடாமல் கூட்டி விட்டுட்டு வருவீங்கள்ல, இப்போ நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் ஒரே ஒரு சின்ன தட்டில் இனிப்பு பொருள் ஏதாவது, அப்படி இல்லைன்னா வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம், இப்படி எதுவாயினும் பரவாயில்ல, அது ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக போட்டு வைங்க. ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வைக்கணும், குடி தண்ணீர், எச்சிப்படாத டம்ளராக பார்த்து. இதை வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. காலையில் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றணும், நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். 1 மணி நேரம் அந்த தீபம் எரியணும். அடுத்து அது எப்பொழுதுமே அமாவாசையில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் வாசலில் அதை பார்த்து நமக்காக இந்த தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க, நமக்காக இந்த உணவையும் நமக்கு இந்த ஒரு தண்ணீரையும் வச்சுருக்காங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம சந்ததிகள் நம்மளை மறக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க பரிபூரண அருளை வாசல்லே நமக்கு பார்த்த நாளைக்கு நமக்கு பரிபூரண அருளை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய அந்த சர்க்கரையில் அந்த நாள் முழுவதும், அமாவாசையில் நாள் முழுவதும் இருக்கணும். அடுத்த நாள் தான் அந்த இனிப்பை எடுத்து வெளியில் கொட்டிட்டு தண்ணீரை கீழே ஊற்றிடலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எறும்புகள் மொச்சிருக்கும். சில பேர் வீட்டில் அது எறும்புகள் முக்கியலைங்கிற மாதிரி ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம வீட்டில் எறும்புகள் திங்கலை அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கவலையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது திங்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே கேட்டப்போ ஒரு புரோகிதர் சொன்னாங்கங்கிற மாதிரி ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையான கூற்று தான். இருந்தாலும் அமாவாசை இதை நீங்கள் செய்துட்டு வாங்க. எறும்பு எடுக்கலைனாலும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் அதை நம்ம முன்னோர்கள் சாப்பிடுவாங்க. நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டாக நம்ம செய்யணும். வாசலில் எறும்பு சாப்பிட்டு இருந்துச்சு அந்த சர்க்கரையை அப்படின்னாலே முன்னோர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம படையிலிட்ட உணவை காக்கைக்கு வைக்கும்பொழுது காக்கையை சாப்பிட்ருக்கோம். காக்கை ரூபத்தில் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதாக அர்த்தம். அதுவும் முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு வந்த அறிகுறி. இன்னொன்று, நம்ம வீட்டில் அமாவாசை என்று முன்னோர்கள் வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம வீட்டில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஒரு சில வீடுகளில் பார்த்தா திருமண தடை, திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாக தலை எடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துகிட்டே இருக்கும். இப்படி எல்லாமே அதாவது கணவன் மனைவி சண்டை தீர்ந்து, திருமண தடை நீங்கி, குழந்தை பேர் உண்டாகி, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டிற்கு முன்னோர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அறிகுறி. கண்டிப்பாக இதெல்லாமே முன்னோர்கள் வந்ததற்கான ஒரு அறிகுறி தான். நம்ம வீட்டில் முன்னோர்களோட பரிபூரண அருள் இருக்குது அப்படின்னாலே நம்ம வீட்டில் சுபிக்ஷம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் அது அவங்க நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்கங்கிறத உணர்த்தும். ஒருவேளை நம்ம எவ்வளோ நம்ம அனைத்தும் நம்ம சரியாக பண்ணியிருக்கோம், ஆனாலும் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது முன்னோர் சாபம், இல்லை குலதெய்வ வழிபாட்டில் ஏதோ நம்ம தவறு பண்ணியிருக்கோம் தான் அர்த்தம். அதனால் அடுத்த இதை நம்ம திருத்தி சரியான முறையில் நம்ம முன்னோர்களையும் நினச்சிக்கணும், குலதெய்வ வழிபாட்டையும் செய்யணும். இப்படி ஒழுங்கான தவறாமல் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் அருளாலும் நம் வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை அனைத்துமே நிலவும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.